அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நம்முடைய கலியுகத்தில் ஆண்களுக்கான திருமண வயது என்ன என்பது தெரியுமா மற்றும் பெண்களுக்கான திருமண வயது என்ன என்பது தெரியுமா? வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமணம் என்பது அனைத்து மனிதர்களுடைய ஒட்டுமொத்த கனவாகவே இருக்கிறது. குருதிசை நடக்கும்போது திருமண முயற்சிகளை எடுக்க வேண்டும். பெண்களுக்கு 23 வயதிற்குள் திருமணம் செய்து முடித்து விட வேண்டும். ஆண்களுக்கு 24 முதல் 27 வயதிற்குள் திருமணம் முடித்து வைப்பதே சிறந்ததாகும். இல்லை என்றால் சிறுவர்கள் தேவையில்லாத பழக்கங்களில் ஈடுபட்டு ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் தன்னற்ற வாழ்க்கையில் ஈடுபட்டு தீய பழக்கங்களில் ஈடாகிறான். ஏனென்றால் அவனுக்கு வேலை இல்லாமல் செட்டு சேர்ந்து கொண்டு பல இடங்களில் சுற்றி திரிகிறான். ஆகமையால் அவனுக்கு குடும்பம் எனும் ஒரு வலையில் சிக்க வைத்து விட்டால் குடும்பத்தினுடைய தேவைகளை அவனுக்கு பூர்த்தி செய்யவே நாள் சரியாக போய்விடும். குருதசை நடக்கும்போது திருமண முயற்சிகளை எடுக்க வேண்டும். அப்போது எடுத்தால் மட்டுமே திருமணம் விரைவாக நடைபெறும். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்பார்கள். எந்த விஷயத்தில் அவசரப்பட்டாலும் திருமண விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அது திருமணத்தில் இருவர் இணைவதாக இருந்தாலும் சரி, திருமணம் செய்தவர்கள் பிரிய நினைத்தாலும் சரி, அவசரப்பட்டோ கோபத்தினாலோ எந்த ஒரு முடிவையும் எடுப்பது வாழ்க்கையை கடுமையாக பாதிப்படைய செய்யும். தற்போது நடக்கின்ற கலியுகத்தில் எல்லாமே அவசரகதியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடத்தின்படி களி என்று பார்த்தால் அது சனி பகவான். சனியின் பிடியில் இருப்பதனால் சனி யுகம் என்று கூட சொல்லலாம். சனி மந்தன், அதாவது மெதுவாக செயல்படக்கூடியவர் என்றாலும் அவர் பார்த்தால் எல்லாம் அவசர கதியாகும். முக்கியமாக அவசர கதி, வக்ரகதி என்ற நிலையில்தான் எல்லாமே நடக்கும். நாம் அவசரமாக எந்த செயலை செய்தாலும் அதன் பக்க விளைவுகள் குறித்து யோசிப்பதில்லை. அந்த செயலை செய்து முடிந்தவனர்தான் நமக்கு அந்த பக்க விளைவுகள் தெரிகிறது அல்லவா? அதுபோலத்தான் இந்த கலியுகத்தின் ஒவ்வொரு செயல்களும் சனியின் பிடியில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறது. பெண்களுக்கு குறிப்பாக 23 வயதிற்குள் திருமணம் செய்து முடித்துவிட வேண்டும் என ஒரு கணக்கு கூறுகிறது. இதுவே பெரிய அளவில் சாத்தியமில்லாமல் செயலாக இருக்கிறது. அதிலும் ஆண்களுக்கு எத்தனை வயதிற்குள் திருமணம் செய்துவிட வேண்டும் என ஒரு வரைமுறை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கலிகாலத்தில் முன்பை விட தற்போது இளைஞர்கள் மட்டுமல்லாமல் சிறுவர்களிடமும் பாலியல் உணர்வு சற்று அதிகரித்துள்ளது. அதனால் தேசத்தில் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. பாலியல் குற்றங்களை தடுக்கும் மன்னன் அரசு மாணவர்கள் மத்தியில் பாலியல் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்த பள்ளிகளாயே அது குறித்து பாடம் நடத்தப்படுகின்றன. குறிப்பாக பொதுவாக ஒருவருக்கு 22 அல்லது 23 வயதிற்குள் திருமணம் முடித்து வைப்பது நல்லது. அந்த வயதில்தான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். அதிலும் சுக்கிரன் மற்றும் ராகுவின் சேர்க்கையுடன் கூடிய காலம் 20 வயது முதல் 24 வயதிற்குள் ஒருவருக்கு வருவதனால் ஒருவருக்கொருவரும் பாலியல் கிளர்ச்சி உண்டாகிறது. இந்த காலத்தில் சரியான பாதையை தேர்வு செய்ய ஒழுக்கமான காலத்தை நகர்த்துவது அவசியம். இல்லையென்றால் பாதை மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதே நேரங்களில் இந்த காலத்தில் ஒரு குழுவாக சேரக்கூடிய மனப்பான்மை, குழுவாக நல்ல செய்யக்கூடிய திட்டங்கள், குழுவாக சேர்ந்து தாக்குதல் போன்ற நல்ல மற்றும் தீங்கான விஷயங்கள் மனதில் தோன்றும். இதற்கு காரணமாக 22, 23 வயதில் திருமணம் முடித்தால் அவள் சேர்ந்து வாழ்க்கையை செம்மையாக்க முடியும். குறிப்பாக ஆண்களுக்கு 24 வயது முதல் 27 வயதிற்குள் திருமணம் முடித்து வைப்பது நல்லது. ஏனெனில் இந்த காலத்தில் குரு பகவானின் ஆதிக்கம் என்னாக வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஒருவருக்கு குருதசை, அதாவது குருதசை நடக்கும்போது திருமணம் சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் எடுத்தால் விரைவாக திருமணம் அடைந்து முடிந்துவிடும். அதனால் இதில் திருமணம் செய்தால் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக திருமணம் ஒரு சிறப்பம்சம். பெண்களுக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆண் மீதான அதிக எதிர்பார்ப்பு இருப்பதோடு அவர்கள் வாழ்க்கையில் இவ்வளவு சொத்து இருக்க வேண்டும், வீடு, திருமணம் செய்து கொள்ள இருக்கும் ஆணின் பெயரில் இருக்க வேண்டும் போன்ற எதிர்பார்ப்புகள் தற்போதைய காலகட்டங்களில் அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக கூரை வீடுகளில் இருந்து கொண்டு இருக்கும் பெண்கள் மாளிகை மற்றும் பெரிய வீடுகளில் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து விடலாம் என நினைக்கிறார்கள்.
அவரது விரலுக்கேத்த வீக்கம் போல இருக்க வேண்டும். ஆகமையால் குடிசையில் இருக்கக்கூடிய பெண்கள் கோபுரத்தில் நாம் அரசாள வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுவே ஆண் வீட்டில் பெண் வீட்டார் எவ்வளவு சவரன் நகை, பணம், வண்டி, வாகனம், வீட்டு சாமான்கள், வரதட்சணை தருவார்கள் போன்ற எதிர்பார்ப்புகளும் ஆண்கள் வீட்டில் இருக்கின்றன. ஆண்களுடைய வேலை என்ன, அவர்களுடைய தகுதி என நினைத்து கொண்டு வரதட்சணை கேட்க ஆண்கள் நினைத்திருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு ஆண் எந்த ஒரு வேலையும் இல்லாமல் பெண் வீட்டில் அவ்வளவு நகை போடுவார்களா? அவர்களுக்கு சொத்து அதிகமாக இருக்கிறதா? அந்த வீட்டில் அண்ணன் தம்பி இல்லாமல் ஒரே பெண்ணாக இருக்கிறதா? அந்த சொத்து அனைத்தும் நமக்கே வந்து விடுமா என்ற ஒரு எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள். காரணம், அவர்களால் வேலை செய்ய முடியாமல் இவ்வாறு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் இரு வீட்டாரிடையே ஒத்துப்போய் திருமணம் முடிவு செய்ய திருமணத்திற்கான அந்த வயது தாண்டி சென்று விடுகின்றன. அதோடு தற்போது இளைஞர்களிடையே திருமணம் என்பது ஒரு சுமை என்ற எண்ணம் வேறு அதிகரித்து வருகிறது. தான் சம்பாதிக்கின்றேன், தான் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற மனநிலை காரணமாக அவர்களின் திருமணம் சரியான காலத்தில் நடக்காமல் தாமதித்து கொண்டே செல்கின்றன. குறிப்பாக பெண்களுக்கு 22, 21 வயதுகளில் திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும். அடுத்ததாக இளைஞர்களுக்கு 24 முதல் 27 வயதிற்குள் திருமணம் நடத்திவிட வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் தேவையில்லாமல் தீய பழக்கங்களில் ஈடுபட்டு அவர்கள் பெரும் குற்றவாளியாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது என்கிறது மற்றொரு ஆய்வு. முக்கியமாக இதனை எல்லாம் மனதில் கொண்டு இளைஞர்களுக்கு விரைவில் திருமணத்தை முடித்து விட வேண்டும். இல்லையென்றால் பொறுப்பாக ஒரு வேலையில் அமர்த்தி அவர்களை உட்க வைக்க வேண்டும். அடுத்ததாக அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பொறுப்பை கையில் கொடுத்துவிட்டுத்தான் நீங்கள் மற்றதை பார்க்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.